நம்ம 2 டப்பாயில் நம்ம இந்த தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இது வந்து ஒன்று புளிச்ச மோர், காக்கடா செடியிலையும் ஜாதி மல்லி செடியில் அரும்பு வரும்போது இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லா கலையிலையுமே அரும்பு வர மாதிரி ஆச்சு. இதுவும் பூ பூத்தாக்கா நிறைய பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம மேலே வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம வர்றது கொய்யாக்கா மரத்தாண்டு தான். நான் வந்து மேலே எந்தெந்த நேற்று தான் தண்ணி கலந்து ஊற்றிட்டு போனோம். அந்த புளிச்ச மோர், பழைய சாதெல்லாம் நான் கலந்து வச்ச தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட காமிச்சேன். பாதி வந்து அந்த தண்ணி ஊற்றினோம், பாதி வந்து மீனாமில் கலந்து வச்சுருந்த தண்ணியை நான் கலந்து ஊற்றினேன். தண்ணி இப்போ எல்லாமே கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. எது எது காஞ்சிருக்குதோ அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நம்ம கொய்யாக்கா மரத்தில் வந்து கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொய்யாக்காய் வந்து கொஞ்சம் லைட் கலராக ஆகிருக்கிற மாதிரி தெரியுது. இது பெருசாகுமா, இப்படியே தான் பெருசாகுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது. கொய்யாக்காய் மரத்துள்ள வச்சிருக்கிற சாமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அது ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுக்கும்போது அது கீழே போடாமல் நான் இது உள்ளே வச்சேன். சரி, இது உள்ளே வச்சிருக்கிற சாமந்தி செடியை நல்லா பெருசாக உயரமாகிடுச்சு. இது நான் 2-3 முறை கட் பண்ணி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்த பிறகு இது உயரமாக வளர்ந்துருக்குது. அடுத்த மாதம் பூ பூக்கிற டைமு சரி நான் அப்படியே விட்டுட்டேன். நான் நம்ம அவரைக்காய் செடியில் பாருங்கள், எல்லாமே பூ வர மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள். இது மாதிரி வந்து தான் பூ பூக்கும் அவரைக்காயில். எல்லாமே ஒவ்வொரு கணுவுலையுமே அது மாதிரி வந்திருக்குது. பார்க்கலாம் இந்த முறை எவ்வளோ அவரைக்காய் வைக்குதுன்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு அன்னைக்கு தான் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணிட்டு போனோம். அப்புறமா 2-3 பூ இருந்துச்சு இந்த கத்திரி செடியில். இது ஒரே கலையிலேயே இதில் 2-3 பூ இருந்துச்சு. மற்ற கலையிலெல்லாம் பூ வச்சுருக்குது. உள்ளே வந்து நம்மளது வாழை மரம் 2ம் நல்லா இருக்குது. அடுத்து வந்து நம்ம அது உள்ளே வச்சுருந்த இந்த மஞ்சள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் தான் வந்து சாம்பார் வெங்காயம் வச்சுருந்தோம். அந்த சாம்பார் வெங்காயம் எடுத்துகிட்ட பிறகு நான் அதில் எதோ வச்சு பார்த்தேன், சரியாக வரல. இந்த முறை நான் மஞ்சள் வச்சுருக்கிறேன். மஞ்சள் வச்சாக்கா அந்த மஞ்சள் இருக்கிற சத்து வந்து அந்த மண்ணுக்கும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மஞ்சள் வந்து நாசினி, அது வந்து ஒரு ஆர்கானிக்கு, எந்த பூச்சியும் வராது மஞ்சளில். அதனால் நம்ம அதில் மஞ்சள் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அதில் மஞ்சள் வச்சுருக்கிறேன். நாவமரம் பார்த்தீங்கன்னா, நாவமரம் முனையில் எல்லாமே துளிர் நல்லா இருக்குது, சூப்பராக வந்துருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இலை நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தயிர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை எடுத்து லஸ்ஸி அரைச்சி குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் காலையிலே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு லைவில். தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மோசம் வர மாறிடுச்சு, குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து தொண்டை கரகரான்னு. செம்பருத்தி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடியில் நேற்று வந்து பூக்கிற மாதிரி ஒரு அரும்பு இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு அரும்பு வந்துருக்குது பூக்கிற மாதிரி. பூவில்லை. மற்றது இந்த மல்லிகைப்பூ செடியும் நல்லா இருக்குது. இந்த மல்லிகைப்பூ செடி நான் வந்து அன்றைக்கி தான் உங்ககிட்ட காமிச்சேன். கையிலே கட் பண்ணி எடுத்து காமிச்சிட்டு போனேன். இதில் மறுபடியும் பாருங்கள் அரும்பு வந்துருக்குது பூக்கிற மாதிரி. மல்லிகைப்பூ செடியில் வந்து 6-7 கணுவாக வந்து சின்ன சின்ன மல்லிகைப்பூ செடி. அதை நான் கட் பண்ணி இங்கே ஒரு தொட்டி உள்ளே வச்சேன். பார்க்கலாம் அது வருதா என்னான்னு சொல்லிட்டுன்ட்டு. ஒரு வாரம் பொறுத்து தான் நம்ம ஒரு பொருள் நம்ம நட்டோம்னாக்கா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் வர்றதுக்கு. இது ஒரு 3 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போட்டா மரம் காஞ்சி போயிட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த வேரில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு வேர் கழுவிட்டு நம்ம வச்சுருக்குறோம். இது இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்து எடுத்து பார்க்கலாம் இதில் வேர் வந்திருக்குதா என்னான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதில் வேர் வந்தால் தான் புது வேர் அது துளுக்கும். அதனால நம்ம வேற மாற்றி வச்சுருக்குறோம். சீத்தாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது. கீழே இருக்கிற களையெல்லாம் எடுத்துருந்தோம் நம்ம. இது வந்து இந்த சாமந்தி செடி பாருங்கள் உயரமாக இருக்குது. பார்க்கலாம் முடிஞ்சா இது இப்படியே விடலாம், இல்லைன்னா இதை கட் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இடம் ரொம்ப உயரமாக இருக்குது. மாங்காய் மரத்தில் வந்து நான் இந்த சின்ன தொட்டி அது உள்ளே இருந்துச்சு. சரி, அது ஃபுல்லாக மூடின்னு காற்று அடிச்சுன்னு இருந்தாக்கா மரத்துக்கு வந்து நல்லா வளர்ச்சி இருக்காது. அதனால இது உள்ளேருந்து நான் அந்த தொட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே. இப்போ நல்லா இருக்குது. இது உள்ள நம்ம வந்து கொஞ்சம் எருவும் போட்டு விடலாம் நாளைக்கா வந்து. ஏன்னா நேற்று தான் நம்ம தண்ணி ஊற்றணும். எல்லாமே உடனே கொடுத்தோம்னாக்கா முருங்கை மரம் எப்படி பழுத்துருச்சு அந்த மாதிரி காஞ்சி போயிடும் இலையெல்லாம். நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு எரு கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுறோம். அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம் கார்டனில் எப்பவுமே. நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இந்த முருங்கை மரம் வந்து நல்லா இருக்குது. அதுலேயும் பார்க்கலாம் எவ்வளோ துளிர் எவ்வளோ வருது என்னான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது காற்றுல ஒடிகிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப உயரமாக விடக்கூடாதான், அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம இருவாச்சி மல்லியில் வந்து அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் இருந்துச்சு, இப்போ நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சுருக்கோம் இருவாச்சி மல்லி. இது பாருங்கள் அரும்பு வச்சுருக்குது.
ஆரஞ்சு கலர் கனகாமர செடி இப்போ 2-3 தொட்டியில் ஆயிருக்குது. முடிஞ்சால் நான் அதை எடுத்துட்டு அதில் வேற வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். காக்கடா செடியிலையும் ஜாதி மல்லி செடியில் அரும்பு வரும்போது இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் எல்லா கலையிலையுமே அரும்பு வர மாதிரி ஆச்சு. இதுவும் பூ பூத்தாக்க நிறைய பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காக்கடா செடியில நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறை. ஏன்னா இது பெருசாக இருக்குது. முன்னாடி 2 கிளை தான் இருந்துச்சு. இந்த முறை வந்து நல்லா பெருசாக இருக்குது செடியும். இந்த சம்பங்கி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட அன்னைக்கு தான் எடுத்து கட் பண்ணி காட்டேன். சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த தொட்டியை. பார்க்கலாம் இதில் பூ வருதா என்னன்னு. இன்னும் 2-3 தொட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆகிட்டு இருக்குது சம்பங்கி. அதுவும் நம்ம எடுத்து காலி பண்ணணும். மல்லிப்பூ செடியில் எதுவும் பூவெல்லாம் இல்லை, அருமெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு இதை தூக்கி கீழே வச்சு கட் பண்ணணும். ஏன்னா இது உள்ளே இருக்கிறதால தெரியல நம்மளுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருநீற்று பச்சிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவும் நம்ம வந்து எடுத்து கீழே வச்சு தான் கட் பண்ணணும். ஏன்னா மேலே வந்து எல்லா செடியுமே மூடின்னு இருக்குது. இப்போ தெரியாது கட் பண்ணுறதுக்கு. ஜாதி மல்லியில் வந்து அரும்பு வச்சுருக்குது, நிறைய அரும்பு இருக்குது. நம்ம இந்த பக்கெட்டில் மாற்றி வச்சோம் இந்த கத்திரிக்காய் செடியை. மாற்றிட்டு பிறகு நான் 2 கத்திரிக்காய் வந்து அறுவடை பண்ணேன். சின்ன கத்திரிக்காய் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய் இல்லை, பூ இல்லை. நம்ம எருவு மட்டும் கொடுத்துனே இருக்கிறோம், தண்ணி எருவெல்லாம். பார்க்கலாம் என்ன வருதா என்னான்னு சொல்லிட்டு. இந்த கனகாமர செடியில் வந்து இந்த 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இந்த மண் கலவை எல்லாம் சேர்த்து வச்சு. இது உள்ள கொய்யாக்கா மரம் இருக்குது, கனகாமர செடி இருக்குது, என்னென்னவோ 3-4 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம இது எடுத்துட்டு அந்த மண் கலவை வேற புதுசாக வந்து நம்ம எருவெல்லாம் சேர்த்து நடணும். நிறைய கனகாமர செடி இருக்குது, இல்லை நாட்டு கனகாமர செடி. இன்னைக்கு அடுக்கு செம்பருத்தியும் நல்லா இருக்குது. நம்ம கரும்பு முருங்கையில் வந்து 2-3 கிளை கிழகிறதெல்லாம் நம்ம ஒடிச்சு எடுத்தோம். பழுத்து மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் செடி நான் உங்ககிட்ட அன்றைக்கே காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எடா குடமாக இருக்குது. இது வந்து 2வது வருஷத்து செடி. இது எடுத்துட்டு நான் வேறு செடி வைக்கலான்னு பார்க்குறேன்னு. சரி இது இருக்கிற வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணி விடலாம், வருதா பூ பூக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இது மட்டும் சுற்றி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம் பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து முதல்ல நம்ம ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். இந்த செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரோஸ் செடியில் எத்தனை களை வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஒரு பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கலாம். பூத்தா நல்லது தான். இந்த மாதிரி நிறைய கலைங்க வைக்கும்போது இருக்கிற செடிக்கே சத்து கிடைக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து நம்ம அடுக்கு செம்பருத்தியில் 2 பூ பூத்துருக்குது. அது ஒரு செம்பருத்தி, இது ஒரு செம்பருத்தி, 2 செம்பருத்தி பூ பூத்துருக்குது. நம்ம முல்லைப்பூ செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரும்பு வச்சுருக்குது. பூச்செடியில் அரும்பு வச்சுருக்குது. அதில் ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியில் எதுவுமே இல்லை. நம்ம சாமந்தி செடியில் வந்து பூ வருது பெருசாக. பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசாக பூக்குதுன்னு சொல்லிட்டு. கட் பண்ணி எடுத்ததில் இப்போ 3-4 கிளை வந்துருக்குது புதுசாக. இப்போ மஞ்சள் கலர் செம்பருத்தி செடி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கட் பண்ணும்போது இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பெருசு ஒரு அடி 2 அடி உயரமாக வளர்ந்துருக்குது. இதுலேயும் பூக்கிற டைம் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து 2-3 பொருள் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. நம்ம சின்ன தொட்டியில் வந்து நம்ம மாற்றி வச்சுருந்தோம் எருவெல்லாம் கலந்து. இதில் எவ்வளோ கரிசலாங்கண்ணி கீரை வந்திருக்குதுன்னு நான் இன்னொரு நாளைக்கு இது நான் பறிச்சுன்னு போயிட்டு ஏர் பேக் போடும்போது நான் இது சேர்த்து அரைக்கும் போது அரைக்கலாம்னு சொல்லிட்டு இது நான் அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம 2 டப்பாயில் நம்ம இந்த தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இது வந்து ஒன்று புளிச்ச மோர், பழைய சாதம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்குது. இது வந்து நம்ம கடலை புண்ணாக்கெல்லாம் போட்டு கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொன்று பாருங்கள், நம்ம எண்ணெய் காய வச்சோம், தேங்காய் எண்ணெய். அதில் இருந்து எடுத்த பாருங்கள் நம்ம காய்கறி வேஸ்ட்டு, கோகோபீட்டு, நம்ம அந்த இது தொக்கு தேங்காயிலேருந்து எடுத்தது, இது எல்லாமே சேர்த்து வச்சுருக்கிறேன் நான். சரி அதை உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் சேர்த்து தான் நம்ம செடிக்கு வந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் செடிக்காக ரெடி பண்ணி போடுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நான் வந்து பகலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சரியாக தெரியாது. இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோ